தமிழரசி தமிழரசி ஐய தமிழில் ஒரு துளி. குழந்தைகளா, இப்ப நம்ம பார்க்க போறது ஆயுத எழுத்து. ஏற்கனவே நாம உயிர் எழுத்துக்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப ஆயுத எழுத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். ஆயுத எழுத்து மொத்தம் எத்தனை? 1. சரியா சொன்னீங்க. ஒரே ஒரு எழுத்தை கொண்டதுதான் ஆயுத எழுத்து. இந்த எழுத்தை அக் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா, அக்குக்கு ஏன் ஆயுத எழுத்துன்னு பேர் வந்துச்சு? பொதுவா தமிழ்ல எல்லா பெயர்களும் காரண பெயர்களை கொண்டு இருக்கும். உதாரணமா சொல்லணும் அப்படின்னா நாற்காலி. நாற்காலின்னு எப்படி பெயர் வந்திருக்கு? 4 கால்களை உடையதால அதற்கு நாற்காலி என்ற பெயர் இருக்கு. மற்றும் பறவை, பறவைன்னு எப்படி பெயர் வந்திருக்கும்? ஏன்னா அது பறக்கிறதுனால பறவை ரொம்ப எளிமையா இருக்கு இல்லையா? பறப்பதால அதற்கு பறவை அப்படின்னு பெயர் வந்திருக்கு. அது போலதான் அக்குக்கும் ஆயுத எழுத்து அப்படின்னு பெயர் வந்திருக்கு. அது எப்படி அப்படின்னா, அந்த காலத்து படத்துல எல்லாம் போர்லாம் காமிப்பாங்கல்ல, அதுல வீரர்கள் நிறைய ஆயுதங்கள்லாம் கையில வச்சுட்டு சண்டை போடுவாங்க எதிரி கிட்ட. உங்களுக்கு தெரிந்த ஆயுதத்தின் பெயர்கள் சொல்லுங்க சஞ்சு. எனக்கு வாளு, வில்லு, அம்பு, கேடயம் இதெல்லாம் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் போருக்கு போகிறதுக்காக உடையெல்லாம் போட்டிருப்பாங்க. ரொம்ப அழகா சொன்னீங்க. போருக்கு போகும்போது போருக்கான உடைகள், ஆயுதங்கள் இதெல்லாம் வச்சிட்டு இருப்பாங்க. போர்ல மிக முக்கியமான ஆயுதமா கருதப்படுவது கேடயம். கேடயம் பல வடிவத்துல இப்ப நாம பார்க்க முடியுது. ஆனா அந்த காலத்துல கேடயம் பார்க்கிறதுக்கு வட்ட வடிவில நடுவுல 3 புள்ளிகளை கொண்டு இரும்பால் செய்யப்பட்ட ஒரு வலிமையான ஆயுதமா இருந்திருக்கு. எதற்காக கேடயம் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா, போர்ல எதிரிகளிடம் இருந்து தன்னை பாதுகாத்து கொள்ளவும், கேடயத்தில் நடுவில் இருக்கும் 3 புள்ளிகளை கொண்டு எதிரிகளை இடித்து தாக்குவதற்காகவும் பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் தான் கேடயம். ஆயுதத்துல இந்த 3 புள்ளிகளை கொண்டுள்ளதாலதான் அக்குக்கு ஆயுத எழுத்து அப்படின்னு பெயர் வந்திருக்கு. இது ஒரு வீரமான எழுத்து. அது மட்டும் இல்லாம போர்க்கருவியான கேடயம் அக்கு வடிவில கொண்டுள்ளதால இதற்கு ஆயுத எழுத்து எனவும் பெயர் வந்திருக்கு. அக்குக்கு காரண பெயர் தான் ஆயுத எழுத்து. அக்குக்கு வேற பெயர்களும் இருக்கு. அது என்னன்னா, அக்கான், அக்கேனம், அக்கண்ணா, தனிநிலை, முப்புள்ளி, முப்பார்புள்ளி அப்படின்னும் அக்குக்கு வேறு பெயர்களும் இருக்கு. சரியா? சரி, இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப அக்கெழுத்தில் தொடங்கும் வார்த்தைகளை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம குழந்தைகள் எளிய முறையில அக்கெழுத்தை கற்கும் ஆக்டிவிட்டிஸ் பத்தியும் பார்க்கலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழந்தைகளுக்கு தேவையான போர்ட் புக்ஸ், பிளாஷ் கார்டு, பிக்சர் புக், ரைம்ஸ் புக், கலரிங் புக், ஓரகாமி புக், ஆக்டிவிட்டி புக், டெக்ஸ்ட் புக், ரைட்டிங் புக் எல்லாமே தமிழரசி.org வெப்சைட்ல இருக்கு. நீங்க லாகின் பண்ணுங்க, ரிஜிஸ்டர் பண்ணுங்க. உங்க குழந்தைகளுக்கு தேவையான புத்தகத்தை வீட்ல இருந்தபடியே ஆர்டர் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இது என்ன எழுத்து? அக். அக், எக்குவால். அக், எக்குவால். இப்ப குழந்தைகளுக்கான ஆக்டிவிட்டிஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். எழுதி பழகுதல். ஹாய் கிட். ஹலோ. இன்னைக்கு நம்ம அக்கு லாஸ்ட் லெட்டர் பண்ண போறோம். ஆ இ ல. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டிக்கு? சரி. இப்போ இந்த ஆக்டிவிட்டில என்ன பண்ண போறீங்க? இந்த ஆக்டிவிட்டில நான் ஹைலைட்டர் வச்சு அப்டேட் அக்க எழுத போறேன். உங்களுக்கு கார்டு இருக்கு. ஒரு ரவுண்ட் போட்டுட்டேனா, இன்னொரு ரவுண்ட் போட்டுட்டேனா, இன்னொரு ரவுண்ட் போட்டுட்டேனா, அக்கு ஈஸியா இருக்குல்ல? ஆமா, ரொம்ப இல்ல அக்கு இதுதான் போடணும். சரியா? சரி. குழந்தைகளை அக்கெழுத்தை எழுத சொல்லி கொடுக்கலாம். இதன் மூலம் குழந்தைகள் எளிய முறையில அக்கெழுத்தை தெரிஞ்சுப்பாங்க. பட்டனை கொண்டு அக்கெழுத்தை உருவாக்குதல். இன்னைக்கு நம்ம அக் பண்ணோம்ல, இப்ப பட்டன் வச்சு அக் பண்ணிருக்கீங்களா? இல்லையே. இப்பதான் நம்ம பட்டன் வச்சு பண்ண போறோம். எப்படி? இப்படி ஒன் போட்டுட்டோமா? ஈஸி டன். யே, சூப்பர். வீட்டில் இருக்கும் ஏதாவது பொருட்களை கொண்டு குழந்தைகளை அக்கெழுத்தை உருவாக்க சொல்லி கொடுக்கலாம். இதன் மூலமா குழந்தைகள் விளையாட்டா அக்கெழுத்தை கத்துப்பாங்க. ஆ முதல் அக்கு வரை பொருத்தி விளையாடுதல். இப்ப நம்ம மேட்ச் பண்ணலாம். ஆக்கு என்ன வரும்?
அதென்ன வரும்? ஆமா. ஆக்கு ஆமை. இந்த ஆக்டிவிட்டி குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா ஆ முதல் அக்கு வரை ஏற்கனவே அவங்க தெரிஞ்ச வார்த்தைகளை கண்டுபிடிச்சு பொருத்தி விளையாடணும். இதன் மூலமா குழந்தைகள் எளிய முறையில உயிரெழுத்துக்கள் மற்றும் ஆயுத எழுத்தை கற்க ரொம்பவும் உதவியா இருக்கும். உலகம். ஊஞ்சல். எலி. ஏமி. ஐந்து. ஒட்டக சிவிங்கி. ஓனான். ஓவே பாட்டி. இப்ப நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி முடிச்சிட்டோம். இப்ப வந்து நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டிலாம் பாருங்க. பை. இந்த ஆக்டிவிட்டிஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? அப்ப நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி. ஹாய் கிட்ஸ், எனக்கும் என் தம்பிக்கு டிராயிங், கலரிங், கிராஃப்ட்னா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்குமா? அப்ப வந்து உங்களோட டிராயிங், கலரிங், கிராஃப்ட் ஒர்க் எல்லாம் எங்களோட வெப்சைட்ல அப்லோட் பண்ணுங்க. தமிழரசி ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. For more videos, please subscribe my channel. That's it.